இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்களை ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். சரி, பொதுவாக மாத பலன் சொல்லும்போது நம்ம மாதம் என்னெல்லாம் மாறும்? செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன். செவ்வாய் மட்டும் 1.5 மாதம் ஒரு கட்டத்தில் இருக்கும். அப்போ நம்ம இந்த 4 கிரகத்தை வச்சு நம்ம ராசி பலன் என்னன்னு பார்க்கலாம். கோச்சார பலன். இப்போ நம்ம ரிஷப ராசிக்கு அதிபதியாக சுக்கிரன் 1-6 கூடவன் இந்த மாதம் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ 5ஆம் இடம் சொன்னால் என்னலாங்க? 5ஆம் இடத்துல என்னெல்லாம் இருக்குது? பூர்வீக சொத்து, குலதெய்வம், குழந்தை, திட்டம். அதுக்கு சுக்கிரன் இதில் நீசமாக இருக்கார் பார்த்தீங்களா? நமக்கு நீசமான கிரகத்தில் இருந்தாலே நமக்கு ஆசை அதிகம்னு அர்த்தம். ஷேர் மார்க்கெட், அதிர்ஷ்டம், இது எல்லாமே இருக்குது. அப்போ இந்த மாதம் நமக்கு இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? இது என்ன இடம்னா காலச்சக்கரத்துக்கு, காலபுருஷனுக்கு இது 6ஆம் வீடு. 6ஆம் வீட்டில் என்னெல்லாம் இருக்கும்? கடன் இருக்கும், நோய் இருக்கும், எதிரி இருக்கும், பகை இருக்கும், வழக்கு இருக்கும், உழைப்பு இருக்கும் இல்லையா? அப்போ இந்த ரெண்டையும் நம்ம மிண்டில் பண்ணி பார்க்கணும். இந்த மாதம் என்ன நடக்குன்னு. நம்ம ராசி அதிபதி இந்த மாதம் நல்லா இருந்தாலே நம்ம இந்த மாதம் பூரா ஓகோன்னு இருப்போம். அப்போ நமக்கு இதில் என்னது? இப்போ நீங்கள் இந்த மாதம் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம பணம் போடலாமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்தால் இந்த மாதம் போடக்கூடாது. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும், குருவும் நல்லா இருக்கணும். அப்போ குருவோட பார்வை இல்லை 5ஆம் இடத்துக்கு. 5ஆம் இடத்துக்கு என்ன பார்வை இருக்குது? சனியோட பார்வையும் செவ்வாயோட பார்வையும் இருக்குது. அப்போ பாவ கிரகத்தில் பார்வை இருக்கும்போது நம்ம ஷேர் மார்க்கெட்டு வேண்டாம். அப்போ இப்போ உங்களுக்கு கடன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் உயர்கல்வி. அப்போ குழந்தைக்காக ஒரு படிப்பு செலவுக்காக நம்ம கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஓகே, சரி, குலதெய்வத்து கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகணும்னு நினச்சிட்டே இருப்பீங்க. ஆசை இருந்துகிட்டே இருக்கு. அந்த சமயம் நமக்கு போக முடியாத சூழ்நிலைகள் இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ சுக்கிரன் சொன்னால் சுக்கிரனுடைய காரணங்கள் அத்தனை வேலையும் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கட்டும், அங்கே இருக்கும் ஒரு சங்கம் வச்சுருக்கீங்களா, அதுக்கும் நல்லாயிருக்கும். அப்போ நல்ல ஒரு பதவி உயரில் இருக்கீங்க, எல்லாமே இருப்பீங்க. ஆனால் சுக்கிரங்கிறது மதுக்கு அதிபதியும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நம்ம கொஞ்சம் உள்ள கலைத்துறையில் நல்லா ஒரு இருப்பீங்க. அப்போ கொஞ்சம் மது இதில் நமக்கு கொஞ்சம் அடிக்ட் ஆகும். அப்போ கொஞ்சம் அந்த மது பழக்கத்தினால நம்ம உல்லாசமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆனால் நம்ம போகக்கூடாது. ஏன்னா நோய் கொடுக்கும். 6ஆம் இடம் நோய் இருக்குது. அப்போ நம்ம வயிற்றில் ஏதாவது சின்ன ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பழக்கத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடணும். சரிங்களா? இந்த மாதம் நமக்கு அது தேவையில்லை. சரி, எப்போ இந்த 6ஆம் இடத்துல இருந்தால் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். இதுவே பாருங்கள், இப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். செவ்வாய் 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் கோபத்துக்கு அதிபதியே இருக்கார். அது வேதகன் வீடு. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா 7ஆம் அதிபதி 2ல் போய் இருக்கார். பொதுவாகவே நம்ம 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே செவ்வாய் தோஷம் அப்படி சொல்கிறோம் இல்லையா கல்யாணத்துக்கு. அது ஏன் சொல்கிறோம்னா வாக்குஸ்தானத்தில் கோபக்காரர் இருக்கும்போது நம்ம வார்த்தைகளை அளவாக பேச மாட்டோம், வெடுக்குன்னு பேசிடுவோம். அதுக்காக தான் நம்ம செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ குடும்பஸ்தானம் அது இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத ஒருத்தங்க பேசிட்டு இருப்பாங்க. நம்ம போய் பிரச்சனையை கொண்டு இழுத்து நம்ம தலை விடுறோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் வார்த்தையை அடக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் 3ஆம் இடத்துல பாருங்கள், குரு, புதன், சூரியன் 3 கிரகங்களும் இருக்குது. இந்த குரு புதன் சேர்ந்து இருந்தாலே உங்களுக்கு தன லாபாதிபதி சேர்ந்துருக்காரு. ஏன்னா புதன் 2-5 கூடையவர், குரு 8-11 கூடையவர். அப்போ பணபரஸ்தான அதில் இருக்கிறனால இந்த மாதம் பூரா உங்களுக்கு தன லாபத்துக்கு எந்த ஒரு குறவும் இருக்காது. பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன இது கடகம் சொல்கிறது உற்பத்தி ஸ்தானம். அப்போ நீங்கள் நான் ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கீங்களா, உற்பத்தி செய்து என்ன ஒரு தொழில் செய்கிறீங்களா, அந்த தொழில் எல்லாமே உங்களுக்கு லாபம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதம் பூராவும் பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. 4ஆம் அதிபதி சூரியன் 3ஆம் வீட்டில் பாதி மாதம் இருப்பார், பாதியில் எங்கே வருவார். அப்போ 3ஆம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது இப்போ ஒரு பைக்கு வாங்கணும்னு நினைப்பீங்க. அப்போ பைக்கு வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். 3ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலே உங்கள் ஜாதகத்துலேயும் 3ல் சூரியன் இருந்தாலே துணிச்சல், கம்பீரம், வீரம் எல்லாமே நல்லா இருக்கும். அப்போ நம்ம விளையாட்டு வீரராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு செஸ்ஸு, கேரம் இதை ஏதாவது விளையாடுனீங்கன்னா கூட அதில் ஜெயிக்கிறதுக்கூடிய வாய்ப்புகளே இருக்குது. அப்போ 3ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ குருவும் சூரியனும் சேரும்போது, புதன் சேரும்போது புதன் ஆதித்ய யோகமும் இருக்குது. நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது. 4ஆம் வீட்டில் கேது இருக்கார் பாருங்கள். 4ஆம் வீடு சுகஸ்தானம். எப்போவுமே சுகஸ்தானத்தில் ஒரு கேது இருக்கக்கூடாது. இப்போ நம்ம நிறைய பேருக்கு பாருங்கள், உங்கள் ஜாதகத்துலேயும் 4ஆம் வீட்டில் கேது இருந்தால் திருமண தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குங்க. நீங்கள் நிறைய பார்த்துட்டே இருப்பீங்க, வரணும் அமையே செய்யாது. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு திருமண மண்டபத்துக்கு, கல்யாணத்துக்கு நீங்கள் போங்க. வேறு கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த மாங்கல்யம் கட்டுறதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வச்சதை போட்டால் உங்களுக்கு கல்யாணம் வந்துடும். அதனால் அந்த மாதிரி செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரி, இப்போ இது 5ஆம் இடத்துல நீசம் பெற்றிருக்கனால நமக்கு நிவர்த்தி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நிவர்த்தி ஸ்தானத்தில் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் நீங்கள் இந்த மாதம் ஒரு பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த மாதம் பூரா ஒரு பச்சை ட்ரெஸ்ஸு, ஒரு அதிர்ஷ்டம் வேணும்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா பச்சை கலர் ட்ரெஸ்ஸு போட்டு போனால் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம பூஜை ரூமில் பச்சை கற்பூரம், ஏலக்காயை வச்சு பாருங்கள்.
இந்த மாதம் பூராமே உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.